ஹலோ, நான் மதன் கௌரி. இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் 4G வந்துச்சு, ஜியோ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே 5G அப்படின்னு ஷாக் ஆனீங்கன்னா, வெல் ஐம் சாரி, அவ்வளோ சீக்கிரமாக இது நடக்க போகிறதில்ல. இது நடக்கிறதுக்கு இன்னும் நாள் ஆகும். இந்தியாவில் வந்து 5G நெட்வொர்க்கை வந்து இந்தியாவிலே டெவலப் பண்ணுறதுக்கு ரிலையன்ஸ், டாடா 2 கம்பெனியோட டைப்போடையும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ப்ளஸ் ஐஐடி பாம்பே இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதுக்காக நிறைய பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய பேட்டன்ட் வந்து அப்ரூவும் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இந்தியாவில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு இன்னொரு கண்ட்ரியில் ஒரு இருக்க டெக்னாலஜி தான் நம்ம அடாப்ட் பண்ணிருந்தோம். இப்போ 2G 3G 4G எல்லாமே வந்து மற்ற கண்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த பேட்டன்ட் எல்லாம் வாங்கி இங்கே இருக்க ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து அந்த பேட்டன்ட்டுக்கெல்லாம் ரைட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜிக்கு ஆப்ஷன் விட்டு அந்த டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணிருந்தோம். அதனால தான் மற்ற கண்ட்ரியில் வந்து ஒரு 4G வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு இதெல்லாம் வந்துருக்கு. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இல்லை இந்தியா வந்து பொறுத்து இருந்தது போதும், நம்ம வந்து ஒரு சூப்பர் பவர் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்க ஒரு கண்ட்ரியில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, விச் நம்ம வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போன்னு நீங்கள் கேட்கலாம். வெல், த இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் தட் இது வந்து 2020 நடக்க போகுது. ஸோ 2020 வந்து டென்டேட்டிவ் டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம சொல்ல முடியாது இன்னும் எவ்வளோ நாள் தள்ளி போகணும். ஸோ 2020க்கு முன்ன பின்ன நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முன்ன நடக்காது, பின்ன நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2022 இல்லை 2023 அப்படி நடக்கலாம். ஸோ அந்த வருஷத்தில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 5G நெட்வொர்க் வந்து உலகத்தில் எங்கேயுமே வந்து இன்னும் கமர்ஷியலாக யூஸ் ஆகாத ஒரு நெட்வொர்க் வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம கண்ட்ரியை வந்து நம்ம வந்து எப்பவுமே கம்மியாக தான் இடம் போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லணும். நம்ம கண்ட்ரியில் என்னதான் அட்வான்ஸ்மெண்ட் நடந்தாலும் நம்ம கண்ட்ரியில் வந்து சில விஷயங்கள் இருக்குது, என்னன்னா நம்ம அங்கே இருக்கிறத தான் அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஜென்ரல் மென்டாலிட்டி இருக்குது. ஒரு புது லான்ச் ஆனால் கூட எதாக இருந்தாலும் வெளிநாட்டில் லான்ச் பண்ணுறாங்க, அது நம்ம கண்ட்ரிக்கு வரதுக்கு நாள் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம அடாப்ட் பண்ணணும்னு இருக்குது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுனால இந்தியாவே நடக்கும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் தான். ஏன்னா இது வந்து எங்கேயுமே அவைலபிளான்னு யோசிச்சு பார்க்குறப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சுப்பாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கிறது பெரிய விஷயம். இது எந்த அளவுக்கு கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியும்னு தெரியல, பட் அது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஸோ இதில் நான் ரொம்பவுமே நான் சொல்லிருக்கதை மறுபடியும் நான் சொல்கிறேன். இந்தியா வந்து 2020 வந்து ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்கும். ஸோ எப்போவுமே டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 2G ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்துச்சு, 3G ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்துச்சு. 3G எல்லாரும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாமே நிறைய பேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2G இருந்தப்போ நிறைய பேர் ப்ரௌஸ் பண்ணாங்க. 3G வந்தோடனே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாங்க. 4G வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்க கான்டென்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வீடியோ பார்க்குறதோ இல்லை வாசிக்கிறதோ. முதல்ல அப்ளிகேஷனை வெறுமனே கேம் மட்டும் இருந்தது, இப்போ அதுக்கு மேலே அப்படின்னு ஆயிருக்கு. இப்போ ஜியோலலாம் இத்தனை ஆப் இறக்குறாங்க. ஸோ 5Gனா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் வந்து இந்த உலகத்துக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் 5G இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இதில் இந்தியா வந்து லீட் பண்ணாங்கன்னா இந்தியா வந்து நெக்ஸ்ட் அமெரிக்காவோட கூட ஆகலாம், இல்லை ஃபர்ஸ்ட் இந்தியான்னு கூட சொல்லலாம் 21st சென்ச்சுரியில். அந்த லெவலுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் என்னோட அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க, அதுக்கு அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஜஸ்ட் டு இன்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதை பற்றி நீங்கள் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துட்ருக்கேங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். தேங்க்யூ.